வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் விலங்கு ஒரு பாறை போல தோலுடன் ஒரு பெரிய கொம்புடன் பசுமை காடுகளில் வெறித்தனமாக சுழலும். அதுவே காண்டாமிருகம். இதன் அசத்தும் உடலமைப்பு, வாழ்வியல், பாதுகாப்பு நிலை எல்லாம் பற்றியும் சுவாரஸ்யமாக இன்றைய காணொளியில் பார்ப்போம். வீடியோவை முடிவு வரை பாருங்கள். அதிர்ச்சி தரும் தகவல்கள் காத்திருக்கின்றன. காண்டாமிருகம் என்பது பெரிய உடலுடன் கூடிய, தோல் தடித்ததும், ஒன்று அல்லது இரண்டு கொம்புகளும் உடைய புல்வெளி விலங்காகும். இது பெரும்பாலும் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் புல்வெளிகளி மற்றும் காடுகளிலும் வாழ்கிறது. உலகில் 5 முக்கியமான வகையான காண்டாமிருகங்கள் உள்ளன. ஆப்பிரிக்க வெள்ளை காண்டாமிருகம், ஆப்பிரிக்க கருப்பு காண்டாமிருகம், இந்திய காண்டாமிருகம், சுமாத்ரா காண்டாமிருகம், ஜாவா காண்டாமிருகம். ஆப்பிரிக்க வெள்ளை காண்டாமிருகம் என்பது உலகிலேயே 2வது பெரிய நிலவிலங்காகும். இவை ஆப்பிரிக்காவின் புல்வெளிகளில் காணப்படும் மிகப்பெரிய புல்வெளி விலங்குகளுள் ஒன்றாகும். வெள்ளை ரினோசரஸ் எனப்படும் பெயர் உண்மையில் வெள்ளை நிறத்தை குறிக்கவில்லை. அசல் நோர்த் ஆப்பிரிக்கான்ஸ் மொழியில் ஒயிட் ஜெய்ட் என்றால் அகலமான என அர்த்தம். அதுவே ஆங்கிலத்தில் தவறாக ஒயிட் என பெயரிடப்பட்டது. உயரம் 1.5 முதல் 1.8 மீட்டர் வரை இருக்கும். நீளம் 3.5 முதல் 4.5 மீட்டர் வரை இருக்கும். எடை 1800 முதல் 2700 கிலோ வரை இருக்கும். 2 கொம்புகள் இருக்கும். அதில் முன் கொம்பு பெரியது. தோல் தடிமனானது. 3 முதல் 5 சென்டிமீட்டர் வரை இருக்கும். முழுமையாக புல்வெளி விலங்கு. புல்கள், சிறிய தண்டுகள் மற்றும் தாழ்ந்த செடிகள் போன்றவை உணவாக உட்கொள்ளுகிறது. பெரும்பாலும் சமூக விலங்கு சிறிய குழுக்களில் வாழும். ஒரு குழுவில் ஒரு ஆண், பல பெண் மற்றும் குட்டிகள் இருப்பது வழக்கம். தண்ணீரில் குளிப்பதை விரும்பும். கொம்புகளை மண் தோண்ட, தாக்க, குறியிட பயன்படுத்தும். முதன்மையாக தெற்கு ஆப்பிரிக்கா, நமீபியா, ஜிம்பாப்வே, கென்யா போன்ற இடங்களில் காணப்படும். கருப்பை காலம் 16 மாதங்கள். ஒரு குட்டியை மட்டும் போடும். குட்டியின் எடை சுமார் 40 முதல் 65 கிலோ வரை இருக்கும். குட்டி தாயுடன் 2 முதல் 3 ஆண்டுகள் இருக்கும். இது ஒரு வேகமாக ஓடும் விலங்காகும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை ஓடக்கூடும். கொம்புகளுக்காக வேட்டையாடப்படுவது மிகவும் பரிதாபகரமான ஒன்று. கொம்புகள் கெரட்டின் என்ற புரதத்தால் ஆனவை. மனிதரின் நகங்களைப் போல். ஒரு வெள்ளை காண்டாமிருகம் ஒரு நாள் 50 கிலோக்கும் மேற்பட்ட புல் சாப்பிடும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான உயிரினம். இதன் இனப்பாதுகாப்புக்காக நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும். இது நம் புவியின் உயிர் வரிசையில் ஒரு பெரும் பொக்கிஷம். ஆப்பிரிக்க கருப்பு காண்டாமிருகம் என்பது ஆப்பிரிக்காவில் காணப்படும் ஒரு அபூர்வமான மற்றும் மிகவும் ஆபத்திலுள்ள விலங்காகும். இது சிறிய தசைகளுடன் கூடிய 2 கொம்புகளும் உடைய ஒரு புல்வெளி விலங்காகும். வெள்ளை காண்டாமிருகத்துடன் ஒப்பிடும்போது இது சிறிது குறைந்த அளவில் இருக்கும். தோல் தடிமனாகவும் சாம்பல் அல்லது கருப்பு நிறத்திலும் இருக்கும். மூக்கு பகுதி மூக்கு கூம்பாக துடிப்பாக அமைந்துள்ளது. இதுவே வெள்ளை காண்டாமிருகத்துடன் வேறுபாடு காண்பிக்கிறது. பார்வை மோசமாக இருந்தாலும் நாசியும் செவிகளும் சிறந்த உணர்வுகளுடன் கூடியவை. பெரும்பாலும் தனியாகவே வாழும் ஆண்கள் தங்கள் பகுதிகளை கடுமையாக பாதுகாப்பர். வெறியாளர் போன்று தாக்கும் விலங்காகும். எதையும் சந்தேகப்பட்டால் தாக்கும். தினமும் மண் தண்ணீர் குளிப்பை விரும்பும். கருப்பு காண்டாமிருகம் ஒரு புதர் தின்றும் விலங்கு. இது வெள்ளை காண்டாமிருகம் போல புல் மட்டுமல்ல, செடி, இலை, இளம் கிளைகள் போன்றவற்றையும் உண்ணும். இதற்காக இதன் மூக்கு கூர்மையாக மாறியுள்ளது. IUCN தரவரிசை கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், மிகவும் ஆபத்தில் உள்ள உயிரினம். கடந்த சில தசாப்தங்களில் வேட்டையாடலால் எண்ணிக்கை 90% குறைந்தது. தற்போது 5000 முதல் 6000 மட்டுமே புவியில் உள்ளன. கருப்பு காண்டாமிருகம் வேகமாகவும் 50 km/h வரை ஓடக்கூடியது. ஒரே தாக்கத்தில் சிறிய வாகனங்களையும் கவிழ்த்துவிடும். கொம்புகள் கெராட்டின் என்ற நகங்களில் காணப்படும் புரதத்தால் ஆனவை.
இந்திய காண்டாமிருகம் அல்லது பெரிய ஒரே கொம்பு காண்டாமிருகம் என்பது ஆசியாவில் காணப்படும் மிகப்பெரிய நிலவிலங்குகளில் ஒன்றாகும். இது இந்தியாவின் அசாம், மேற்கு வங்கம் மற்றும் நேபாளத்தில் முக்கியமாக காணப்படுகிறது. இது மிகவும் அழிவுக்கு உள்ளான உயிரினமாக IUCN பட்டியலில் உள்ள ஒரு உயிர் வகை. ஒரே கொம்பு கொண்டது. நீளம் 20 முதல் 60 சென்டிமீட்டர். தோலில் அலகு போல் துண்டுகள் இருப்பதால் ஆர்மர் லைக் ஸ்கின் போன்ற தோற்றம் கொடுக்கும். நிறம் சாம்பல் அல்லது பழுப்பு கலந்த சாம்பல். செவிகள் பெரியவை. நாசி உணர்வு மிக நுண்ணியது. ஆற்றுப்புறத்து பகுதிகள், ஈரப்பதமான புல்வெளிகள், கஜிரங்கா தேசிய பூங்கா, மனாஸ், ஆசாம் பகுதியில் அதிகம் காணப்படும். பெரும்பாலும் தனித்தனியாக வாழும். ஆண்கள் தங்கள் பிரதேசங்களை பாதுகாப்பதற்காக குறியிடும். நீந்த மிகவும் திறமையானவை. தண்ணீர் மற்றும் மணலில் குளிக்க விரும்பும். புல்கள், இலைகள், வெப்பமண்டல செடிகள், வெள்ளம் அல்லது ஈர நிலப்பகுதிகளில் உணவுகளை தேடி நடமாடும். கருப்பை நிலை சுமார் 15 முதல் 16 மாதங்கள். ஒரு குட்டி பிறக்கும். குட்டிகள் 3 ஆண்டுகள் வரை தாயுடன் இருக்கும். குட்டியின் எடை சுமார் 60 முதல் 70 கிலோ. IUCN தரவரிசை அசௌகரியம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மிகக் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தது. 200க்கு கீழ். இப்போது பாதுகாப்பு முயற்சியால் எண்ணிக்கை 3700 உள்ளது. கொம்புக்காக வேட்டையாடப்படுவது மிகப்பெரிய அபாயம். இந்திய காண்டாமிருகம் நீந்துவதில் வல்லவராகும். அதன் தோல் 3 முதல் 5 சென்டிமீட்டர் வரை தடிமனாக இருக்கும். கொம்பு கெராட்டின் எனும் புரதத்தாலானது. நகங்கள் போல. ஒரு நாள் 40 முதல் 50 கிலோபுல்கள் சாப்பிடும். ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்துவமான கொம்ப வடிவம் இருக்கும். இந்திய காண்டாமிருகம் என்பது நம் நாட்டின் விலங்கு மரபின் ஒரு பெரும் அடையாளமாகும். இதன் இனப்பெருக்கத்திற்கும் பாதுகாப்பிற்கும் நாம் அனைவரும் விழிப்புடன் செயல்பட வேண்டும். இது பாரம்பரியமும் இயற்கையும் இணையும் ஓர் அற்புத உயிரினமாகும். சுமாத்திரா காண்டாமிருகம் என்பது உலகிலேயே மிகவும் சிறிய மற்றும் மிகவும் ஆபத்தில் உள்ள காண்டாமிருக வகையாகும். இது தென்கிழக்கு ஆசியாவின் மலேசியா, இந்தோனேசியா போன்ற பகுதிகளில் காணப்படுகிறது. இது 2 கொம்புகளுடைய ஒரே ஆசிய காண்டாமிருகமாகும். எல்லா காண்டாமிருகங்களில் சிறியதாக இருக்கிறது. மெதுவான பழுப்பு சாம்பல் நிறத்தோல். ஆச்சரியமாக மெலிதான முடி இருக்கும். இது மற்ற காண்டாமிருகங்களில் இல்லை. 2 கொம்புகள் உள்ளன, ஆனால் பின் கொம்பு சிறியது. நுனிப்பாகங்களில் வெரிகார வகை தோல். அடர்ந்த மழைக்காடுகள் மற்றும் மலைக்காடுகள். அதிக ஈரப்பதமுள்ள சூழல்கள். சுமாத்திரா, போர்னியோ தீவுகள், இந்துமலாய் பகுதி ஆகிய இடங்களில் உள்ளது. தனித்து வாழும் விலங்குகள். இரவிலும் பகலும் செயலில் இருக்கும். தங்களது பிரதேசங்களில் நடமாடும் வழிகளில் இடுக்குகளை உருவாக்கும். மண் குளியலில் ஆர்வம், பராமரிப்பு மற்றும் வெப்ப கட்டுப்பாட்டிற்காக. மரங்களின் இளம் கிளைகள், இலைகள், கொடிகள், பழங்கள் இவற்றின் உணவுகள். ஒரு நாளைக்கு 50 கிலோ வரை தின்னும். கருப்பை நிலை 15 முதல் 16 மாதங்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு குட்டி மட்டும் பிறக்கும். குட்டி பிறந்த 2 முதல் 3 ஆண்டுகள் தாயுடன் வாழும். இனப்பெருக்கம் மிகவும் மெதுவாக இருக்கும். IUCN தரவரிசை கிரிட்டிக்கலி என்டர்ஜெண்டர்ட். உலகில் 80க்கும் குறைவானவை உயிர் வாழ்ந்து வருகின்றன. வேட்டையாடல் மற்றும் வாழிட அழிவால் துடிப்பாக குறைந்துள்ளது. சுமாத்திரா காண்டாமிருகம் மட்டுமே முடி கொண்ட காண்டாமிருகமாகும். இது மெதுவாக காணப்படும் டைனோசார் என்று அழைக்கப்படும். மிக பழமையான ரைனோசரஸ் இனமாக கருதப்படுகிறது. 20 மில்லியன் வருட பழமை. ஒவ்வொன்றும் தனித்துவமான ஒலி வெளியிடும். இது தொடர்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. சுமாத்திரா காண்டாமிருகம் ஒரு மிக அபூர்வமான உயிரினம். இப்போது இது அழிந்து போகும் நிலையில் உள்ளது. நாம் அனைவரும் இதனை பாதுகாக்க விழிப்புடன் செயல்பட வேண்டும். இது நம் இயற்கை செல்வத்தின் ஒரு பாகம் மட்டுமல்ல, உலக பாரம்பரியத்தின் ஓர் அடையாளம் கூட. ஜாவா காண்டாமிருகம் என்பது உலகில் மிகவும் அபாயத்தில் உள்ள மற்றும் மிகவும் அபூர்வமான காண்டாமிருக வகையாகும்.
இது இப்போது உலகில் ஒரே ஒரு இடத்தில் இந்தோனேசியாவின் உஜுங் குலோன் தேசிய பூங்கா மட்டுமே காணப்படுகிறது. ஒரே ஒரு சிறிய கொம்பு மட்டுமே உள்ளது, அதுவும் ஆண் விலங்குகளுக்கு மட்டுமே. தோல் தடிமனாகவும் பல கட்டுகளில் கவசம் போல காணப்படும். சாம்பல் அல்லது பழுப்பு சாம்பல் நிறத்தில் தோல், சிறிது வளைந்த நாக்கு வடிவ மூக்கு, அடர்ந்த மழைக்காடுகள், ஈர நிலப்பகுதிகள். இப்போது இயற்கையில் ஒரே ஒரு இடத்தில்தான் காணப்படுகிறது. உஜுங் குலோன் தேசிய பூங்கா, ஜாவா தீவு, இந்தோனேசியா. அதிக ஈரப்பதமுள்ள தாவர வளமிக்க பகுதிகள் தனித்து வாழும் தனி மனித விலங்கு. அதிகம் சந்திப்பதற்கு அரிதானது, மிகவும் மெதுவாகவும் ஒளிந்தும் வாழும். ஆண்கள் தங்கள் பகுதிகளை முழங்கால் உரசும் அல்லது மலம் சினை மூலம் குறியீடுகள் இடுவர். நீந்தவும் மண் குளிக்கவும் விரும்பும். இலைகள், புதர்கள், கொடிகள், மரவிளைகள் இவற்றின் உணவுகள். ஒரு நாளைக்கு சுமார் 50 கிலோ வரை தின்றுவிடும். அதிக ஈரப்பதமுள்ள இடங்களில் உணவுக்காக சுற்றி வரும். கருப்பை நிலை 15 முதல் 16 மாதங்கள். ஒரு குட்டி மட்டும் பிறக்கும். தாயுடன் குட்டி 2 முதல் 3 ஆண்டுகள் இருப்பதாலும் இனப்பெருக்கம் மெதுவாக நடைபெறும். இனப்பெருக்க முறை குறைவாகவே உள்ளது. IUCN தரவரிசை மிக அழிவான நிலை. உலகில் உள்ள எண்ணிக்கை 80 மட்டுமே. வேட்டையாடல் மற்றும் வாழிடம் அழிவால் பெரிதும் பாதிக்கப்பட்டது. தற்போது இயற்கையில் ஒரே ஒரு தேசிய பூங்கா இடத்தில் மட்டுமே உயிருடன் உள்ளன. ஜாவா காண்டாமிருகம் உலகில் மிகவும் அரிதாக காணப்படும் பெரிய நிலவிலங்குவாகும். சுமார் 10,000 ஆண்டுகளாக புவியில் வாழ்ந்து வருகிறது. கடந்த சில நூற்றாண்டுகளில் மாறாமல் தொடர்ந்து வாழும் உயிரினமாக கருதப்படுகிறது. கொம்புகள் கெராட்டின் என்ற புரதத்தால் ஆனவை, நமது நகங்கள் போன்றவை. ஜாவா காண்டாமிருகம் என்பது உலகில் உயிரியல் மரபில் மிக முக்கியமான மற்றும் பாதுகாக்க வேண்டிய விலங்குகளில் ஒன்றாகும். இப்பொழுது மிகக் குறைவாக உலகில் இருக்கிறது. இதனை எண்ணிக்கையில் பாதுகாக்கும் முயற்சிகள் மிக அவசியம். நாம் அனைவரும் இயற்கையின் பக்கமாக இருக்க வேண்டும். இதுதான் நம் கடமை. நண்பர்களே, காண்டாமிருகம் ஒரு அற்புதமான இயற்கை செல்வம். ஆனால் இன்று அது அழிவின் விளிம்பில் நிற்கிறது. இதனை பாதுகாக்கும் பொறுப்பு நமக்கு எல்லாருக்கும் உண்டு. இயற்கையை நேசிப்போம். காண்டாமிருகம் போன்ற அரிய உயிரினங்களை பாதுகாப்போம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இணைபிரியாத நன்றி. மீண்டும் சந்திப்போம்.